தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அரசியலிலும் அரசிலும் தவிர்க்க முடியாத கட்சியாக இருந்து வரும் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது பிளவுபட்டு கிடக்கிறது. தமிழகத்தின் அரசியல் களத்தில் முக்கிய பங்களிப்பாளராக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடக்கமும் அதன் வளர்ச்சியும் அபரிவிதமானது. எப்படி நடந்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடக்கம்? மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் 1989 ஆண்டு ஜூலை 16 தொடங்கப்பட்ட கட்சிதான் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கட்சி தொடங்கப்பட்டதற்கான அடிப்படை காரணங்களும் அதன் பின்னணியும் நிறைய உள்ளன. அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் வன்னியர் சங்கத்தின் தோற்றமும் இடஒதுக்கீட்டு போராட்டமும் என்ன என்று பார்த்தால், பாமக உருவாவதற்கு முன் மருத்துவர் ராமதாஸ் 1980 ஆண்டு வன்னியர் சங்கம் என்கிற அமைப்பை தொடங்கினார். இந்த சங்கம் தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர் சமுதாய மக்களின் சமூக பொருளாதார கல்வி மேம்பாட்டிற்காக போராடத் தொடங்கியது. வன்னியர் சங்கத்தின் முக்கிய கோரிக்கை வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற பிரிவின் கீழ் தனி இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதாகும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி 1987 ஆண்டு வன்னியர் சங்கம் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியது. இந்த போராட்டம் மாநிலம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சாலைகள் மறிக்கப்பட்டு மரங்கள் வெட்டப்பட்டு சில இடங்களில் வன்முறையும் ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் 21 பேர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தனர். வன்னியர் சங்கத்தின் இடஒதுக்கீட்டு போராட்டங்கள் மற்றும் அதன் மூலம் கிடைத்த மக்கள் ஆதரவு அந்த சமூகத்தினரின் அரசியல் அதிகாரத்தின் அவசியத்தை உணர்த்தியது. வெறுமனே ஒரு சமூக அமைப்பாக செயல்படுவதை விட அரசியல் கட்சியாக மாறுவதன் மூலம் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும் என்று மருத்துவர் ராமதாஸ் கருதினார். 1989 ஆண்டு இந்த பின்னணியில் வன்னியர் சங்கமானது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அரசியல் கட்சியாக உருவெடுத்தது. பாட்டாளி மக்கள் கட்சியானது வன்னியர் சமூகத்தின் மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்டாலும் அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு அனைத்து பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கும் உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதை தனது கொள்கையாக அறிவித்தது. அப்போது தமிழ்நாட்டில் இருந்த திராவிட கட்சிகளின் அரசியலில் இருந்து வேறுபட்டு ஒரு புதிய அரசியல் பாதையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கமும் இருந்தது. சுருக்கமாக, வன்னியர் சமூகத்திற்கு தனி இட ஒதுக்கீடு கோரி வன்னியர் சங்கம் நடத்திய தீவிரமான போராட்டங்களின் விளைவாகவும் அந்த சமூகத்தின் அரசியல் அதிகாரத்தை உறுதிப்படுத்தவும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டது. இதன் முதல் தேர்தல் சின்னம் யானையாக இருந்தாலும் பின்னர் மாம்பழம் சின்னமாக மாறியது. சின்னம் மாறினாலும் எண்ணம் மாறாமல் பயணித்த பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது குடும்ப உரசலால் பிளவுபட்டு நிற்கிறது. கிராமம் கிராமமாக தெரு தெருவாக நடந்து சென்று மருத்துவர் ராமதாஸ் வளர்த்த கட்சி இன்று அவருக்கே எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலைக்கு வந்து நிற்பது காலத்தின் கொடூரம்.